சென்னை பெசன்ட் நகர் நடைபாதையில் படுத்திருந்த ஆட்டோ ஓட்டுநர் சூர்யா கார் மோதி உயிரிழந்த விவகாரத்தில் விபத்தை ஏற்படுத்தியது ஆந்திர மாநில எம்பியின் மகள் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விபத்தை ஏற்படுத்தியது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை எம்பி வீடா மஸ்தான்ராவின் மகள் என்பது தெரிய வந்துள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை பெசன்ட் நகர் நடைபாதையில் படுத்திருந்த ஆட்டோ ஓட்டுநர் சூர்யா BMW கார் மோதி உயிரிழந்த விவகாரத்தில் விபத்தை ஏற்படுத்தியது ஆந்திர மாநில எம்பியின் மகள் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணி வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணி, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை பெசன்ட் நகர் பகுதியில் நேற்று இரவு மது போதையில் சாலையோரமாக படுத்திருந்த ஆட்டோ ஓட்டுநர் சூர்யா என்பவரை BMW கார் மோதி சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். இந்த BMW காரை ஓட்டி வந்தது ஆந்திர மாநில எம்பியின் மகள் என்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. காரை ஓட்டி வந்த பெண் ஆந்திர மாநிலத்துடைய எம்பியுடைய மகள் என்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. காருக்குள் 2 பேர் இருந்திருக்கிறார்கள். விபத்து நிகழும் போது அந்த பகுதி மக்கள் இதனை பார்த்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சூர்யாவின் குடும்பத்தினரும் பார்த்திருக்கிறார்கள். அந்த காரில் வந்தவர்கள் நபர்கள் குறித்த விவரங்களையும் போலீசாரிடம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை சூர்யாவுடைய குடும்பத்தினர் முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் அந்த விபத்தை ஏற்படுத்தியது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ராஜ்யசபா எம்பி வீடா மஸ்தான்ராவின் மகள் வீடா மாதரி என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அவரை விசாரணைக்காக காவல்துறையினர் அழைத்திருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சிசிடிவி காட்சிகளையும் காவல்துறையினர் கைப்பற்றியிருக்கிறார்கள். அந்த கார் அவருடைய சொந்த கார் என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது. விசாரணைக்கு பிறகு அவர் ஆஜரான பிறகு அவரை கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது.